இல்ல உங்க தத்துவம் என்ன சொல்றது? நீங்க ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இங்க இருக்கிற மு.க. ஸ்டாலின் ரெண்டு ஒண்ணு நினைச்சுக்கிறது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தத்துவம் இருக்கா? வேற ஏதாவது தத்துவம் இருக்கா? தம்பி, அன்னைக்கு நீங்க காமரேட், இன்னைக்கு நீங்க கார்பரேட். உங்களுக்குள்ள என்ன, நீங்க என்ன தத்துவத்தை பத்தி பேசுறீங்க? நீங்க எந்த தத்துவம் உங்கள்ட்ட உயிர் படம் இருக்கு? எந்த தத்துவம் இருக்கு? தேசியனங்களின் உரிமைக்கு நிக்காதவன், உரிமைக்காக போராடாதவன் ஒரு ஜனநாயகவாதியே இல்லை. அவன் எப்படி கம்யூனிஸ்டா இருக்க முடியும்னு கேட்டது லெனின். நீங்க தேசியனங்கள் உரிமைக்கு உங்களுக்கும் 10,000 கிலோமீட்டர். தேசிய உரிமைக்கு நிக்கிறீங்களா நீங்க? நான் அதை கேட்டா லெனின் சொன்னதை இன்னைக்கு பொருத்த முடியாதுன்னு. லெனின் சொன்னதே பொருத்த முடியாது. நீங்க சொல்ற இலவகர் மந்திரத்தை எங்க போய் பொருத்துறது? எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க? மொழிக்கு நிக்க மாட்டீங்க, நிலம் வளத்துக்கு நிக்க மாட்டீங்க, அப்புறம் இனம் கிடையாது, இன உரிமை கிடையாது. எந்த இடத்துல நிப்பீங்க? என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலை இலக்கியம், என்னுடைய வழிபாடு எதுக்கு இல்ல? கலை இலக்கியம்னு ஒண்ணு வச்சுட்டு இருந்தீங்க, அது எங்க இருப்பா? அது எங்க? அதுவும் இல்லை. நீங்க போய் இதுல அது தத்துவத்தை உள்வாங்கல. இது எப்படி இருக்கு? கொடுமைதான். உள்வாங்கியதாலதான் அவனுக்கு இந்த படத்தை எல்லாம் இப்ப படைக்கணும்னு தோணுது. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிற நான் எங்க இருந்து வந்தேன்றீங்க? பல வேறு, ஒரு வேறு இல்ல, திராவிட வேறு மட்டும் இல்ல, மார்க்சிய வேறு, மாக்கா ஈக்கா எல்லா இடத்துலயும் நின்று இங்க இருந்து வந்தால்தான். 5 விரல், ஒரு விரல் பிடிச்சு நடக்கல, 5-6 விரல் பிடிச்சு நடந்தாலும் கடைசி அங்கே நிக்குது தேசிய உரிமை அப்படின்னு நிக்குது. இதுலயே படம் முழுக்க பாருங்க. அப்படி வந்து அந்த தமிழ் தேசிய அப்படிங்கறதெல்லாம் நீங்க அமைதிப்படுத்துற அளவுக்கு அச்சம் வருது உங்களுக்கு. நாடு தமிழ்நாடு தானே, அப்ப தேசம் தமிழ் தேசம் தானே. இங்கு வாழுகிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவங்களுக்கான ஒரு உரிமைக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. அந்த அரசியலை பேசுறதுல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது? எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது? அப்ப குர்திஷ் மசா சொன்னதுதான், நாங்கள் மொழி, இனம், நிலம், வளம் என்றெல்லாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு நடுக்க வருதுன்னா உங்க அடித்தளத்தை என் தாய் நிலத்தில் கட்டமைச்சிட்டீங்கன்னு பொருள். அதான் அவர் சொல்லுது. நீங்க சாதி மதங்களை வச்சுக்கிட்டு சாராயம் பணத்தை வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருந்தீங்க. நாங்க மொழி, இனம், நிலம், வளம், காடு, மலை, ஆறு, அருவின்னு பேசணும்னா உங்களுக்கு வேற அரசியலுக்கு மக்கள் திரும்புறாங்கன்னு நடுக்க வருது. நீ இந்த 1000-500 வேலை செய்யாது போல இருக்குன்னு நடுக்க வருது. சாராய கடையை வச்சு வண்டி ஓட்டணும், சாராய கடையை மூடுறான்னு சொல்லிட்டு மக்களே போராடுறாங்கன்னு உங்களுக்கு பயம் வருது. அதுதான் அது. அதை ஏற்கல நான். அது சும்மா அதெல்லாம் எதையோ சொல்றது. இல்ல மாத்தினதுனாலதான் நான் எங்க தலைவர் வழியிலிருந்து, எங்க தாத்தா வழியிலிருந்து, எங்க அண்ணன் தமிழரசன் வழியிலிருந்து இங்க வந்தது. இந்த உட்கார்ந்து இருக்காருல்ல, இவருடைய அப்பா தான் அது வாத்தியாரு. இவரும் இவரோட 13 வருஷம் சிறையில் இருந்தவர். இவருடைய மனைவி எங்க தாத்தாவோட மருமகள். இவர் சிறையில் இருக்கும்போது பொண்ணு கொடுக்கல யாரும். அவங்க சின்ன வயசு பெண்ணு. சரி, மாமாவை யாருமே கல்யாணம் பண்ணிக்கல, நான் பண்ணிக்கிறேன்னு சொன்ன மகள் இதுதான். நீங்க கவனிங்க, எங்க தாத்தா எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் மண்டபத்துல ஒரு நிகழ்ச்சி. அப்போ அது ஒரு சிவப்பு துண்டை போட்டு இப்படி உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப நான் சின்ன ஆளு, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிறீங்களா, அவர் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அப்ப அவரு என்னை இங்கிட்டு ஓடிட்டு இருந்தேன்னு கூப்பிட்டீங்க, வா இன்னொரு சோழனா பையில இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து, இந்த புத்தகம் தான், இதை வச்சுக்க, இதுதான் உனக்கு கொடுக்க என்கிட்ட இருக்குன்னாரு. அதை படிக்கும்போது கடைசி பக்கத்தில் எழுதிப்பாரு, மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாது. தாத்தா சொன்னதை பேரன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க தலைவன் அந்த நிலத்துல ஆயுதத்தை வச்சு அடக்கி ஒடுக்கும் போது உங்களுக்கு எந்த மொழியில சொன்னா புரியுமோ அந்த மொழியில தான் நாங்க பேச முடியும்னாருல, அது அவர் சொன்னதுதான். அப்ப சிங்களனுக்கு அவனுக்கு புரியுற மொழியில நம்ம பேச வேண்டியது இருக்குன்ட்டு அததான் மாசேத்து என்ன சொல்றாரு, மாவ சொல்றாருல்ல, நான் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத எதிரிதான் முடிவு செய்யறான். கருவியா கருத்தியல் புரட்சியா? அது இப்ப எங்க முன்னோர்கள் காட்டின வழியில அவங்க நாங்க இப்ப மக்கள் அரசியலுக்கு வரும்போது கருத்தியல் புரட்சி. என் தம்பி கூட கேட்டான், ரொம்ப டாக்கி, அதாவது உரையாடலா பேச வேண்டியது இருக்கேன்னு சொன்னா. கருத்தியல் புரட்சி தான் உங்களுக்கு வழின்னு வரும்போது பேசத்தானே ஆகணும் மக்கள்கிட்ட. ஆயுதம் ஏந்தி நிக்கிறவன் பேச வேண்டியது இல்ல. அரசியல் வரும்போது, மக்கள் அரசியலுக்கு வரும்போது மக்கள்கிட்ட கருத்தை விதைச்சாதான். மண்ணில் புரட்சி வரணும்னா மக்கள் மனத்தில் வரணும். மக்கள் மனத்தில் எப்படி வரும்? நல்ல கருத்து. ஆமா, அவன் சொல்றது இப்ப ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாருமே படம் பார்த்தோம், தம்பி படத்தை பார்த்தோன்னே என்ன செய்ய சொல்ற?
இங்க சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியது இருக்கணும்னு கை தட்டினா. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது, ஆனா ஒருத்தர் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. என்னப்பா சொல்ற, சைலன்ஸுங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியது இருக்குது. இதயம் நோய்பட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்றது அது என்ன வன்முறையா? அது சிகிச்சை. அது மாதிரிதான் இதுன்னு சொல்றது இருக்குல்ல. அப்ப அதை சொல்லித்தான் அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அதனால இப்ப நாங்க பாதை சரியா தேர்ந்து செஞ்சிருக்கோம். இதுல ஒரு சமரசம் இல்ல. நீ இன்னொரு 10 தேர்தல் கூட என்னை தோக்கடிய, நான் செத்தே போயிடறேன்னு வச்சுக்கிறேன். இப்ப என் முன்னோர்கள்லாம் இல்ல, ஆனா நான் வருவேன்னு யாராவது நீங்க நினைச்சாங்களா? நானே நினைக்கல. நாளைக்கு இன்னொருத்தன் வருவான், எங்க நிக்கிற யாராவது ஒருத்தர் வரலாம். அததான் இந்த படம் சொல்லுது. தத்துவத்தை நம்பு, தனி மனிதனை தலைமை ஏற்காத, ஆக சிறந்த தத்துவத்தை தலைமையேற்று நில்லு. தனி மனிதன் மாறலாம், தத்துவம் மாறாதுங்குது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.